எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் வந்தாச்சு போட்டுக்கு போகிறதுக்கு. இப்போ நாங்கள் கடலுக்கு கிளம்பிட்டோம். மொத்தம் 6 பேர், அதில் 5 பேர் தான் வந்திருக்கோம். இன்னும் வண்டி வரல. சற்று நேரத்தில் கப்பல் புறப்பட தயாராக உள்ளது. இன்னைக்கு எல்லாத்தையும் முழுசாக வீடியோ எடுக்க போகிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. கப்பல் டோக்கில் இருந்து தள்ளியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, கப்பல் தண்ணிக்கு வந்துடுச்சு. ஃபுல்லாக கிளம்ப வேண்டியதுதான். ஏறுங்க ஏறுங்க எல்லாம். கப்பல் மாலுமியூர் தான். பக்கத்தில் நம்ம நண்பர்களும் வேலைக்கு போக ரெடி ஆகிட்டாங்க. அவங்களும் கப்பலை தண்ணியில் தள்ளிட்டாங்க. இந்த போட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளா அப்படியே கிடக்கு. யாரும் யூஸ் பண்ணாதனால அப்படியே ஆளி பிடிச்சி உள்ள ஓடிடுச்சு பாருங்க. இவங்க காலையில வேலைக்கு போயிட்டு வந்தவங்க நிறைய காரை போட்டி எடுத்துக்கிச்சு. அதனால இப்போ நேரம் சரியா 2 மணி. நம்ம போயிட்டு இருக்கிறது டே நைட்டுக்கு. இன்னைக்கு 2 மணி போயிட்டு மறுநாள் 1 மணி 2 மணிக்கு வருவோம். ஸோ 24 hours ஒர்க்கு. இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நைட் டைமில் நேற்று அடிபட்டுருச்சு இவருக்கு. அதனால் இன்னைக்கு தான் ஒரு பேண்டேஜ் வாங்கிட்டு வந்து ஓட்டிகிட்டு இருக்காரு. எங்களோட கஷ்டத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளியரா காட்டுப்பா. நல்லா 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 ஓட்டுப்பா. கப்பல் மாலும் இவர் தான். 1 இன்ஜினில் தான் வருவார் அதிகமாக. 2 இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கார் பாருங்க. எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் 2 இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த கண்ணா போட்டு 3 வருஷமா இங்கே தான் கட்டி கிடக்கு. யாருமே வாங்கலை. இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த போட்டை வாங்கிக்கலாம். விலை ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு 4 லட்ச ரூபா இருந்தால் வாங்கிக்கலாம். சேல்ஸுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்ணா போட்டு சுருக்கோலை தடை செஞ்ச காரணத்தினால இது அப்படியே இருக்கு. இப்போ சுருக்கோலை எடுக்கிறாங்க. தேவை உள்ளவங்க வாங்கிக்கலாம். இப்போ நம்ம போட்டு புதுப்பேட்டை துறைமுகத்தை விட்டு தட்டிடுச்சு. பரங்கிப்பேட்டை ஹார்பரில் ஓடியாந்துட்டு இருக்கோம். பாருங்க, லைட் ஹவுஸ் தான் பரங்கிப்பேட்டை லைட் ஹவுஸ். இது எல்லாமே சின்னூர் போட்டு. சின்னூர் போட்டு அப்புறம் பரங்கிப்பேட்டை எல்லா ஒரு போட்டும் கலந்து இருக்கு இங்க. இதுதான் பரங்கிப்பேட்டை ஹார்பர்ல வலை வேலை பார்க்குற இடம். இதுக்குள்ளதான் எல்லாரும் வலை வேலை பார்ப்பாங்க. மேக்சிமம் இங்கே கட்டு வலை தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். மற்ற வலைங்கெல்லாம் கம்மி தான். எல்லாமே கட்டு வலை தான். கட்டு வலைனா வஞ்சிரம் பிடிக்கிற வலை. அலெக்சாண்டர் மாமா தொழிலு கிளம்பிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். குழுவி பிடிக்க போறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், இற வெட்டிகிட்டு இருக்கோம் லைன் வைக்க. வெட்டி முடித்த உடனே லைன் வச்ச வேண்டியதுதான். இதுதான் லைனு. இவர் தான் முத்துசுவாமி. லைன் இருக்கிற மாஸ்டர் அவர் தான். இவர் ஆறுமுகம்.
இவர் தான் முள்ளுக்கு தட்டி கொடுக்குறவர். சிரிக்காதீங்க என்று கூறுகிறார் பி வாசு அவர்கள். முகத்தை காட்டுப்பா. இவருக்கு ஆல்ரெடி தரங்கம்புல இருந்து மாமா பொண்ணு பார்த்துருக்காங்க. அந்தி பொழுதுல இன்னும் கொஞ்சம் லேட்டா தான் லைன் வைப்போம். அவருக்கு லைட்ல புன்னகை சிறப்பு அதிகமாக இருக்கும். அவருக்கு ஓரான லைன் இறக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளோ அழகா என்னமோ ஹோட்டல்ல உக்காந்துருக்க மாதிரி உக்காந்துட்டு இறக்கிட்டு போறாரு பாருங்க. இவரை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்டால விட்டு அடிக்கிறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் சூப்பரா இருக்குல்ல. இவர் ரைட்டு அவர் லெஃப்ட்டு பாருங்க. கேப்டன் கொஞ்சம் வேகமா வாங்க. கிட்டம் போடுங்க. அங்கங்க ஒரு கிட்டம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். காரணம் என்னன்னா அது சீக்கிரமா கீழே போய் நிலத்துல தங்கணுன்றதுக்காக தான். அது போடலன்னா இப்போ கீழே போகிறதுக்கு லேட் ஆகும். போடுங்க. விட்டாடி. உள்ள தட்டி கொடுக்கறது தான் நம்ம விக்னேஷ் அவர்கள். வேற லெவல்ல பண்ணுவாரு. வேர்ல்டு லெவலில் நம்ம வீடியோ பார்க்குறதே 300 பேர். படிப்படியாக தானே போட்டுட்டான். ஃபுல்லாக எல்லாருக்குமே பெற்றுக்கிறதுக்கு 10 மாதம் ஆகுது. ஆனால் யூடியூப்பில் 1 மாதத்தில் ஃபேமஸ் ஆயிடணும், 2 நாள்லையும் ஃபேமஸ் ஆயிடணும். நம்ம ஆக முடியலையே. சமையலா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி திரும்பி பார்த்து சொல்ல. சமையல் குக்கிங் வில்லேஜ் ஃபிஷர்மேன் சேனல்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இவர் தான் ஃபுல்லாக சமைக்க போறாரு. இப்போ இந்த இடத்தோட பார் முடிஞ்சது. பார்னா அதாவது கீழே உள்ள கல். இதுக்கு அந்தாண்ட போனா சேர் வந்துடும். அதனால இந்த இடத்துல கட் பண்ணி இந்த லைனை தனியா போட்டுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீதி இருக்கிற லைனை வேற இடத்துல தான் போய் வைக்கணும். முதல் முறையாக லைன் வச்சு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது பாடுக்கு இற வெட்டிகிட்ருக்கோம். கனவாக தான் வாங்கிட்டு வந்தோம், அதுதான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கோம். இருட்டிடுச்சு, இனிமேல் வீடியோ எதுவும் கிளியராக இருக்காது. ஸோ காலையில் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.